நான் வந்து ஒரு வேலை வேணும்னு வந்து கேட்டா, நான் வைன் குடிச்சிட்டேன், வி காட் ட்ரங்க், அதனால் தப்பாயிருச்சு. ஷார்ட்டாக எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க மேலேயும் ஃபோக்கஸ் இருக்கும், அவர் மேலேயும் ஃபோக்கஸ் இருக்கும், அவர் மேலேயும் டயலாக் அவர் பேசிகிட்டு இருப்பார். இன்னொரு ஷார்ட் என்ன எடுத்தாங்கன்னா, வெறும் இவங்க மேலே மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கும், அவர் அவுட் ஃபோக்கஸில் இருப்பார். படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கும், அவர் மேலே அவுட் ஃபோக்கஸ் ஷாட் தான் அங்கே வச்சுருப்பேன். நான் அது இன்டென்ஷனாக அதை வச்சது. ஏன்னா வேண்டாம், இந்த இந்த எமோஷன் வந்து வெறும் இவங்க மேலே மட்டும்தான் இருக்கணும். யோசிச்சு இது நிஜமாலே இது ரியாலிட்டியில் அவன் தான் நான் இவன் என் பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படி பண்ணிட்டானா, அந்த ரீசெக்காக உள்ளே போயிட்டு வருவாங்க. அது அவங்க மேலே தான் இருக்கும். இங்கே வெளில வந்தால் ஃபுல்லாக இவங்க மேலேயே தான் இருக்கும். அவர் சொல்கிறது டயலாக் அவர் மேலே போனாலும் அவர் அவுட் ஃபோக்கஸ் தான் இருப்பாப்புல. ஸோ இவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது அது மட்டும் தான் ஆடியன்ஸ்க்கு இருக்கணும். இவங்க அது எண்டில் வந்து பாட்டில் எடுத்து பிரேக் பண்ணணும். இதுதான் இவங்களோட எமோஷன். அந்த எமோஷனை நம்ம கரெக்டாக கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட ரீச் பண்ணணும். இப்போ நான் அங்கே போய் அவர் மேலே கட் போயிட்டு வந்தால் அந்த எமோஷன் மாறும். ஸோ அதனால் அவர் மேலே கட்டே போக வேணாம், ஃபுல்லாக இவங்க மேலே ஹோல்ட் பண்ணிட்டோம். அதான் ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்களே, ஒரு சில பேர் கத்துவாங்க, ஒரு சில பேர் சண்டை போடுவாங்க, ஒரு சில பேர் அந்த பொண்ணு போய் அடிப்பாங்க, இவனை போட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இவங்க ஜஸ்ட்டு இவங்க மூட்லேயே அதை ஹோல்ட் பண்ணி அந்த பாட்டில் பிரேக் பண்ணுறது அந்த எமோஷன்.